ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவை தொட்ட உன்னுடைய பக்திக்கும் வணக்கத்திற்கும் பரிசாக, நீ என் மீது கொண்ட பாசத்திற்கு பரிசாக தான் உன் கையில நீ என்கிட்ட எதிர்பார்த்த விஷயத்தையே அப்படியே மிக சந்தோஷமாக ஆசீர்வதிச்சு ஒப்படைக்க போறேன். உனக்கு தாயாய் இருந்து உன் வாழ்க்கைக்கு வழித்துணையாகவும் வழிகாட்டியாகவும் நான் எப்போதும் இருப்பேன்னு சொன்ன பிறகும் இனிமே நீ கவலைப்படவே வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே உனக்கு ஏமாற்றத்தை தரும் காலகட்டத்தில் தானே இப்போது நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. என்னடா இது, எதை நினைச்சாலும் தப்பாவே நடக்குது, எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவும் இல்லை, ஆசைப்பட்டு கேட்கறது எதுவும் இந்த வராகி அம்மா கொடுக்கவே இல்லையே நினைச்சு வாழ்க்கையை வருத்தப்பட்டு கொண்டே வாழாமல் என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்கொண்டு வாழ முயற்சி செய். உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்தது கிடைக்கலன்னா வாழ்க்கை உன்னிடம் ஏதோ சொல்ல வருகிறது என்பதை புரிந்து கொள். ஏன்னா உனக்காக எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ கேட்டு ஆசைப்பட்டு என்கிட்ட வேண்டியதை நான் உனக்கு கொடுக்கலனா அதில் ஏதோ சில விஷயங்கள் தவறா இருக்கு. அதை உனக்காக நான் சரி செஞ்சு நீ சந்தோஷமா வாழ்றதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றத புரிஞ்சுக்கோ. சில நேரங்களில் நீ முட்டி மோதி திணறுவதை விட அமைதியாக அனைத்தையும் கடந்து போவதுதான் சரியானதாக இருக்கும். ஆமா வராகி தாயே, நான் உன்கிட்ட கேட்டது எதுவுமே இப்போ நடக்கலையே, இனிமே நீயே எனக்கு எது நல்லதோ அதை நடத்தி என உன் வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைச்சிடு என் செல்லமே. உனக்கு நடக்க வேண்டிய எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு எது நல்லதோ அதை நிச்சயமா உனக்கு செஞ்சு தருவேன். வாழ்க்கையை மட்டும் நீ வெற்றியா சந்தோஷமா மன மகிழ்வோடு வாழ்வதற்கு தயாராக என் தங்கமே. இனி எந்த எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றம் ஆகாத அளவிற்கு ஏற்றம் பெற்ற வாழ்க்கையை நீ வாழும்படி செய்வதற்காக தான் என்னை தொட சொன்னேன். உன் கைகளில் நீ எதிர்பார்த்த ஆசைப்பட்ட வெற்றியவே அப்படியே முழு மனசா ஒப்படைக்க போறேன். இனிமேலும் நடந்து முடிஞ்சதையும் கடந்து போனதையும் நினைச்சு இடிஞ்சு போகாத. அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு உன் வாழ்க்கையை அடுத்தவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து சோர்ந்து போகவும் வேண்டாம். எல்லாருமே என்னை நல்லவங்க நினைக்கணும், எல்லாருக்கும் நான் நல்ல பிள்ளையா இருக்கணும்னு அனைவரையும் திருப்திப்படுத்த நினைச்சு கடைசியில நீ வம்புலையும் சிக்கல்லையும் மாட்டிக்காத. ஏன்னா இந்த உலகில் எந்த மனிதராலும் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது என் தங்கமே. ஒரு பெரிய கப்பலுக்கு நடுவுல பயணம் செய்வதில் கூட உனக்கு ஆசை இல்லை, ஆனா கடல் அலைகளில் போய் கால நனைப்பதில் ஆசைப்படுகிறாய் தானே. அப்படிப்பட்ட சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக ஏங்குகிற என் அன்பு பிள்ளையான ஓ மனசுல மிகப்பெரிய விஷயங்களையெல்லாம் நடத்தி கொடுத்து பேரின்பத்தையும் பெருமகிழ்ச்சியையும் மிகப்பெரிய சந்தோஷங்களையும் கொடுக்கதான் போறேன். எதுக்குமே பேராசைப்படாத நீ வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ந்தா போதும், நிம்மதியா இருந்தா போதும் நினைக்கிற உன்னை நான் பெருங்கடலில் பயணம் செய்ய வைக்கத்தான் போகிறேன் என் செல்லமே. வாழ்க்கை எனும் பெருங்கடலில் பேரின்ப பெருமகிழ்ச்சியை பெற்று நிம்மதியா சந்தோஷமா உன் குடும்பத்தோட நேரத்தை செலவழிச்சுக்கிட்டே நீ வாழ்வதற்கு எல்லா வேலைகளையும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில இப்போது இருக்கும் கஷ்டமும் பிரச்சனைகளும் சோதனைகளும் எல்லாமே சரியாகி நீ சாதனையான பிள்ளையாக மாறத்தான் போற. உனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, உனக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. உன் கொள்கையில விடாப்பிடியாக முயற்சி செய்து முன்னேற்றமடைய நீ நினைக்கிற. நேர்மையான செயல்களை செய்து நியாயமாக வாழ நினைக்கிற உன்னுடைய எண்ணத்தை நான் ஒருபோதும் தோற்கும்படி விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. எல்லா துன்பங்களிலிருந்தும் நீ விடுபடதான் போற. உன் வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் மாறணும், சில பேர் மனசுக்குள்ள மாற்றங்கள் வரணும்னு எதிர்பார்க்கிறன்னு எனக்கு தெரியும். முதலில் உண்மையாகவே நீ உன் மாற்றத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டினா அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதளவில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஆளாக நீ மாறிடு. முதல்ல நீ உன் மனசுல நிறைய விஷயங்களை மாத்திக்கணும். ஏன்னா உனக்கே தெரியும் நீ செய்யறது எது சரி எது தவறு, நீ யோசிக்கிறதுல எது சரி எது தவறுன்னு. முதலில் மாற்றங்களை உனக்குள்ள கொண்டு வாயேன் செல்லமே. எது நடக்காதுன்னு தெரியுதோ அதை ஏத்துக்கோ. எது நடக்கும்னு நம்பிக்கை இருக்கோ, எது நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை இந்த வராகி அம்மாவிடம் கேளு. நம்பிக்கையோட நீ கேட்டினா எதுவா இருந்தாலும் நான் உனக்காக செஞ்சு தருவேன். இனிமே என் வாழ்க்கையில நான் என்னதான் செய்ய போறேனோ, ஏன் எனக்கு இவ்வளவு வேதனையும் சோதனையும், நான் என்ன பாவம் செஞ்சுட்டே நினைச்சு நீ கலங்க வேண்டாம். இந்த உலகில் பிறந்த எல்லா உயிர்களும் அவரவர்களுக்கு உண்டான முன்ஜென்ம கர்மாக்களை அனுபவிச்சு ஆகணுன்ற நியதி கேட்டார் போலதான் நீயும் இப்போது உன் வாழ்வில் கஷ்டங்களை அனுபவிச்ச. ஆனா இப்போது கூடிய சீக்கிரமே என்னை தொட்டதின் பலனாக உன்னுடைய பாவங்கள் எல்லாம் குறைந்து போய் உன்னுடைய தீய பலன்கள் எல்லாம் மறைஞ்சு போய் இனி நற்பலன்களையும் நன்மைகளையும் ஒவ்வொன்றாக நீ பெறப்போற. உன் வாழ்க்கையும் இனி அழகானதா மாறப்போகுது என் செல்வமே. உன்னுடைய எண்ணங்களும் யோசனைகளும் சிந்தனையும் செயலும் எப்போதும் யாருக்கும் துன்பம் தருவதாக இல்லாம பார்த்துக்கோ.
எப்போதும் அடுத்தவங்களுக்கு நன்மை நினைக்கிற நீ அடுத்தவர்களுக்கு அன்பையும் ஆறுதலையும் தரக்கூடிய வார்த்தைகளை பேசு. உன் மனசுல என்ன கவலை இருந்தாலும், என்ன பாரம் இருந்தாலும், சுமை இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மாவின் பாதத்தில் சமர்ப்பணம் செய்துவிடு என் செல்லமே. தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு நீ கவலைப்பட வேணாம். தேவையில்லாத விஷயங்களை சிந்தனை செய்யவும் வேண்டாம். உன் கவலைகளை எல்லாம் நான் சரி செய்வேன் என என்னை நம்பு. கூடிய சீக்கிரமே எல்லாம் சரியாகி உன் வாழ்க்கை மிக அழகானதாக, வசதி வாய்ப்போடு கூடியதாக மாறிடும். அப்போ நீ இப்ப நடந்த விஷயங்களை எல்லாம் நினைச்சு பார்ப்ப. அப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு உன் வாழ்க்கையை நீ திரும்பி பார்க்கும்போது, ச்சே, ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்காக நான் அவ்வளோ பயப்பட்டேன், அவ்வளோ கவலைப்பட்டேன் நினைக்கதான் போற. இப்போது உன் வாழ்வில் இருப்பதும் நடப்பதும் ஒன்றுமே இல்லாத விஷயங்கள் தான். இதை நான் நினைச்சா ஒரு நொடியில சரி செஞ்சிருவேன். இதை போய் ஏன் நீ பூதாகரமாய் நினைத்து பயப்படுகிறாய் என் தங்கமே? நாளைக்கு என்ன நடக்குங்கிறதை என்கிட்ட ஒப்படைச்சிடு. உன்னால முடிஞ்ச நன்மைகளை இன்னையிலிருந்து நீ செய். நிச்சயமா, நியாயமா உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களையும் நடக்க வேண்டிய நல்லதையும் நான் உனக்காக நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. இத்தனை நாள் நீ மனதளவில் பட்ட காயங்களுக்கெல்லாம் மருந்தாகவும், நீ இத்தனை நாள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு காத்திருந்ததற்கு முடிவாக விருந்தும், அதாவது நீ காத்திருந்த விஷயங்களையெல்லாம் நல்லபடியா நடத்தி உனக்கு விருந்தாக பரிசளிக்க போறேன். இந்த வராகி அம்மாவின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உன்னை நோக்கி இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்பட வேணாம். யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் நஷ்டம் அவங்களுக்கு தான். ஏன்னா சாதாரணமாக கடைகளில் பொருட்கள் வாங்க போகும்போது அவங்களால வாங்க முடிஞ்சதை வாங்கிடுவாங்க. விலை உயர்ந்த பொருட்களையும் மதிப்பில்லாத பெரிய மதிப்புமிக்க பொக்கிஷத்தையும் மனிதர்கள் அவ்வளவு சுலபமாக வாங்க முடியாம நிராகரிப்பார்கள் தானே. அப்படிதான் நீயும் விலை உயர்ந்த பொக்கிஷமாக இருப்பதால் உன்னை அவர்களோட வச்சுக்க கூடிய தகுதி இல்லாததால் தான் உன்னை அடுத்தவங்க ஒதுக்கி வைக்கிறாங்க, நிராகரிக்கிறாங்க நீ நினைச்சுக்கோ. உண்மை அதுதான் என் செல்லமே. உன்னை ஒதுக்கியவர்களும் நிராகரித்தவர்களும் தான் நஷ்டமாளிகள் தவிர உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. அவர்களுக்கான தவறை, அவர்களுக்கான புரிதலை கூடிய சீக்கிரம் நான் கொடுக்கிறேன். அவர்கள் தன் தவறை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் சூழ்நிலையும் நிச்சயமா உருவாகும். ஆனா அது புரியாம நீ என்னமோ உன் வாழ்க்கையை அடுத்தவங்களோட ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்வாக யோசிக்கிறாய். சூரியனும் சந்திரனும் வெவ்வேறு விதத்தில் சிறப்பான விஷயங்கள் தான். அதே போலதான் உன் வாழ்க்கையும் உனக்கான நேரத்தில் நிச்சயம் பிரகாசமாய் மாறும். எக்காலத்திலும் உன் வாழ்க்கைய அடுத்தவர் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு வருந்தாதே என் செல்லமே. எவ்வளவு துன்பம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் மனசளவில் நீ தைரியமா இருந்தீனா போதும். நான் நிச்சயமா உனக்கு உதவி செஞ்சு உன்னை காப்பாத்திருவேன். எது நடந்தாலும் எல்லாமே என் வராகி தாய் பார்த்து கொள்வார். எனக்கு தாய்க்கு தாயா இருந்து அவ எல்லாத்தையும் சரி செய்வாங்கன்னு என்னை நீ நம்பினால் போதும். நான் உன்னுடனேயே இருந்து உனக்கு வழிகாட்டியாக மாறி எல்லா உலக விஷயங்களிலும் ஜெயிக்கும்படி நான் செய்வேன். உன்னுடைய திறமை என்பது என்னால் உனக்கு கொடுக்கப்பட்டது. அந்த திறமையை கொண்டு அடக்கத்தோடும் பணிவோடும் நீ எல்லா மனிதர்களும் நடந்து கொண்டால் அவர்கள் உனக்கு புகழையும் மரியாதையும் வாரி வழங்குவார்கள். அப்படி அவர்கள் உனக்கு புகழ் சேர்க்கும் போது, பெருமை தரும்போது அதற்குரிய நன்றி உணர்ச்சியோடு நீ இருந்து கொள்ள வேண்டும்.